ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரைடல் ஜடைபில்லை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி மல்லிகைப்பூவில் தாங்க பண்ண போகிறேன். மல்லிகைப்பூ வந்து மொக்கா எடுத்திருக்கேன். நம்ம மல்லிகைப்பூ விரிஞ்சிடக்கூடாதுங்க. பூ விரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது, ஷேப் வராது நமக்கு. இந்த மாதிரி மொக்கான பூவை எடுத்துக்கலாம், எந்த பூ எடுத்தாலும். இப்போ நூல் கோர்த்துக்கலாங்க ஊசியில். இந்த மாதிரி ஒன் சைடு நூல் கோர்த்து எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடில் வந்து நம்ம நாட் போட போகிறோங்க. இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்து சைடில் வச்சுட்டு உள் பக்கத்துலேருந்து அந்த பெரிய நூலை பிடிச்சோம்னா போதும், நமக்கு அழகாக நாட் விழுந்துருங்க. அப்படி இல்லைன்னா பேனாவை வச்சு அந்த பேனாவை சுற்றியும் நம்ம கட்டி விட்டுடலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த இதுக்குள்ளே வந்து பேனாவை வச்சுட்டு நம்ம நல்லா டைட் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நாட் போட்டு விட்டுக்கலாம். எல்லாருமே வந்து இலை வச்சு கோர்ப்பாங்க, நல்லா டைட் கொடுக்கறதுக்கு. லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த பேனா வச்சுருக்கோம், கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், நமக்கு நல்லா டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த பின் வச்சோம்னா. இப்போ நான் ஒரு பூ கோர்க்கிறேன். இந்த சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று கோர்க்கலாங்க, சென்டரில் ஒன்று. இதே டைப்பில் தாங்க நம்ம ஃபுல்லாக பூ கோர்க்க போகிறோம். மொத்தம் 3 லைன் வரும் நமக்கு இந்த ஜடைபில்லைக்கு. இதே மாதிரியே நம்ம லைனாக கோர்த்துட்டு வரணும். 2 சைட்லேயும் 2 பூ, நடுவில் ஒரு பூ, அந்த மாதிரியே நம்ம கோர்த்துட்டு வரலாங்க. இப்போ இதுவே பார்த்தா ரவுண்ட் ஷேப்பாக வந்துடும். இதே டைப்பில் ஃபுல்லாக நம்ம கோர்த்துக்கலாம். ஒரு 3 ஊசி கோர்த்தோம்னா போதுங்க, நம்ம கரெக்டாக வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இழுத்து விட்டுறலாம். ரொம்ப அதிகமாக கோர்த்தோம்னா நம்ம கீழே இழுக்கும்போது ஷேப் மாறிடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிடலாம். நல்லா இந்த பென் வரைக்கும் கொண்டு வந்து நல்லா டைட் வச்சிடலாங்க. இந்த பூ எல்லாத்தையுமே நல்லா டைட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஷேப் மாறாமல் இருக்கும். இப்போ அடுத்த ஊசி கோர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா இழுத்து விட்டுறலாங்க. நம்ம ஒரு 3 தடவை கோர்த்துருக்கோம். இந்த ஷேப் மாறாமல் நல்லா டைட்டாக இழுத்து விட்டோம்னா போதும். இப்போ இந்த ஊசியை எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா டைட் வச்சுக்கலாங்க. நமக்கு வந்து இந்த ரவுண்டு போதும். நீங்கள் என்ன பேட்ச் எடுத்துருக்கீங்களா இல்லை ஸ்டோன் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து வச்சு பார்த்தா தெரியுங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம கோர்த்துக்கலாம். இப்போ இந்த பென்லேருந்து நம்ம நாட் போட்டு கழட்டிடலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி கழட்டினோம்னா வந்துடுங்க பென்னு. இப்போ இந்த பென் கழட்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துலையும் 2 சைட்லேயும் நல்லா டைட் பண்ணிக்கலாங்க. நடுவில் வந்து நமக்கு ஃபுல்லாக கேப் வரணும். நான் இந்த ஸ்டோன் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டோனுக்கு வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 சைட்லேயுமே கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கலாங்க, நடுவில் கேப் வர மாதிரி. இப்போ இந்த 2 இதையும் வச்சு நல்லா நாட் போட்டு விட்டுடலாம். இந்த 2 நூலையும் ஒரு 3 தடவை நாட் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா லைட்டாக நாட் போட்டாச்சு. இதை நான் கட் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு நடுவில் நல்லா கேப் வந்துடுங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க. நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஸ்டோன் வச்சதை எடுத்துகிட்டு போகிறோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ இந்த ஸ்டோன் வந்து நடுவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு கம் போட்டு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோன் வந்து நம்ம கடையில் வாங்கிக்கலாங்க, இல்லை வீட்லேயே வந்து நம்ம பேட்ச் செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். ஃபோம் ஷீட்டோ இல்லை ஒரு லேஸோ இருந்தால் போதுங்க. இந்த ஸ்டோன் நம்மளே செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபெவிபாண்ட் போட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம பூ ஃபுல்லாக எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இது. இப்போ சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 3 ரோ வரும். ஒரு 3 லைனாக நமக்கு காமிக்கிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.